முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டின்னு காட்டுறாங்க. அதில் ஒன்று வள்ளி, ஒன்று தெய்வான. கடவுள் வந்து பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, கடவுளுக்கே 2 பொண்டாட்டினா சாதாரண மனித நம்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னை கட்டிக்கே உன்னை வச்சிக்கன்னு சொல்கிறான். கடவுளுக்கே 2 பொண்டாட்டின்னும் போது நமக்கு வந்து அது குற்றம். நம்ம கடவுள் பொண்டாட்டியோட தான் வாழுறாரா? நல்ல நல்ல அருமையான கேள்வி இதை சொல்கிறேன். பெருவெளி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கு அனைவருக்குமே வந்தனம். நான் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த பெருவெளி ரகசியம் சேனலில் வந்து எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய, ஏன்னா சிலருக்கு தெரியும் வந்து இதில் இருந்தேன். கொஞ்சம் என்னுடைய வேலையின் காரணமாக என்ன பண்ணேன்னாக்கா, நான் கொஞ்சம் வெளியில் போய் தங்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் இப்போ அந்த வேலை சுமையெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ திரும்ப அந்த சேனலில் நான் திரும்பவும் வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பெருவெளி ரகசிய சேனலில் என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு கேட்டாக்கா, முருகப்பெருமானுடைய தத்துவத்தை மிக விரிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் அனைவருக்கும் அருட்பெரும் ஜோதி வந்தனம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். நாம் இன்று பார்க்க போவது முருகப்பெருமான் தத்துவம். வள்ளல் பெருமான் அவர்கள் முருகப்பெருமானை பற்றி நமக்கெல்லாம் என்ன போதித்தார், என்ன கற்பித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மொழி ஒன்று சொல்வார்கள், தமிழ் மொழி. தலைநிலம் குறிஞ்சி தந்த தலைவன் தமிழிறை முப்பாட்டன் எங்கள் முருகன் என்பார்கள். மேலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். இப்படி தமிழ் கடவுளாக, தமிழனின் தனிப்பெரும் கடவுளாக அறியப்படுபவர், போற்றப்படுபவர் முருகப்பெருமான் அவர்கள். முருகப்பெருமான் புகைப்படம் இல்லாத வீடுகளே இல்லை என்றும், அவர் புகைப்படம் இல்லாத அலுவலகமே இல்லை என்றும் சொல்லுகின்ற அளவிற்கு எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்ப பெற்றிருப்பவர் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமானை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் அன்று அகத்தியர் முதல் இன்று அருட்பிரகாச வள்ளலார் வரை முருகப்பெருமானை பற்றி பாடாத பெரியோர்களே கிடையாது, ஞானிகளே கிடையாது. பெருமானுக்கு சுப்பிரமணியர், சண்முகம் போன்ற நிறைய ஏராளமான பெயர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று வள்ளல் பெருமான் கூறிய முருகப்பெருமானின் உண்மை தத்துவ விளக்கத்தை நாம் அனைவரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையால் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சுப்பிரமணியம் என்பது உண்மையில் என்ன என்பதை பெருமானார் சொன்னதை நாம் அப்படியே பார்க்க போகிறோம். நமது புருவ மத்தியில் 6 பட்டையாய் உருச்சியில் உள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது. இந்த ஜோதி மணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். நமது உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகஸ்காரம் என்று 7 சக்கரம் இருக்கிறது. நம்முடைய மூலாதாரத்திற்கு மேல் 3 இடம் தாண்டி விசுத்தியாகிய இருதயஸ்தானத்தில் இடதுபுறத்தில் 6 தலையை உடைய ஒரு நாடி இருக்கின்றது. இதை சுப்பிரமணியம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். பொதுவாங்க இப்ப நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு எவ்வளவு? 6 அறிவு நம்ம சொல்லுவோம். இந்த தேகத்தில் உள்ள 6 அறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள். மேலும் 6 ஆதாரங்களில் உள்ள 6 பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள். ஆயினும் சர்வ தத்துவங்களனது அந்தத்தில் உண்மணிக்கப்பால் சாந்த நிறைவாய் உள்ள 6 தலையாகிய சுத்த ஆன்ம அறிவான உள்ளமே சுப்பிரமணியம். அப்போ முருகப்பெருமானனுக்கு 6 தலையை காட்டி எதற்காக 6 முக கடவுள் என்று அழைத்தார்கள்? 6 ஜோதியாகவும் 6 அறிவாகவும் 6 தலையை உடையதாகவும் இருப்பதால் முகம் 6 என்று காட்டப்பட்டது. அப்போது முருகப்பெருமானனுக்கு கால் 2 என்று காட்டினாங்களே, அது எதற்காகங்க? கால் 2 என்பது தோன்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவு. தோன்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 அறிவாகிய விஷய உணர்ச்சியும் நிர்விஷய உணர்ச்சியும். இந்த தோன்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவு, விஷய உணர்ச்சி, நிர்விஷய உணர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, முக்கியமா தோன்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவுனா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம இதற்கு முன்பால் ஒரு காணொளியில
சூரியனும் சந்திரனும் பல கோடி ஆண்டுகள் எப்படி அழியாமல் இருக்கிறது, நாம் ஏன் சீக்கிரத்தில் சாகின்றோம் என்ற தலைப்பில் ஒரு காணொலியை தந்திருப்போம். அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தோன்றும் அறிவுனா என்ன, தோற்றுவிக்கும் அறிவுனா என்ன என்பதை அப்பதான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானனுக்கு கை 12ன்னு கொடுத்தாங்கல்ல, ஏன் அவர் முருகப்பெருமான் கடவுள் தானே, அவருக்கு 50 கை கொடுத்துருக்கலாம், இல்லை 100 கை கொடுத்துருக்கலாம், ஏன் ஒரு 1000 கைகள் கூட கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கை 12 மட்டும் கொடுத்தாங்க? ஏன் முருகப்பெருமானுக்கு 12 கை காட்டினாங்க? ஆமாங்க. 24 கை காட்டியிருக்கலாமே. நீங்க சொல்ற மாதிரி 50 100 கை காட்டியிருக்கலாமே, ஏன் 12ன்னு கேட்குறீங்க? நம்ம உடலில் எத்தனை ஆதாரங்கள்ங்க இருக்கு? 6 ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரம் 6கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு பிரகாசம் இருக்கிறது. அப்ப 2 6 12. ஆமா, அதனால் முருகப்பெருமானுக்கு 12 கைகளாக காட்டப்பட்டது. அதாவது ஆதாரங்களில் உள்ள பிரகாசம், அப்பிரகாசமே 12ஆம் கை. அப்ப முருகப்பெருமானுடைய கையில் இருக்கின்ற வேலுக்கு என்ன அர்த்தங்க? வேல் அந்த ஆயுதத்திற்கு என்ன அர்த்தம்னு கேக்குறீங்க? ஆமாங்க. வேல் என்பது உண்மையில் என்னவென்றால் சக்தி, அருள். அதையும் தாண்டி வேல் என்பது சுத்த அறிவு என்று பெருமானார் சொல்கிறார். அதனால் வேல் என்பது சக்தி, அருள், அறிவு ஆகியவற்றை குறிக்கும் ஒரு பொருள். முருகப்பெருமானுடைய கையில் இருக்கின்ற மணி எதை குறிக்குதுங்க? இதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. சரி, அப்படி இருக்கும்போது காலம் காலமாக நம் சிவமே உயர்ந்த கடவுளாக இருக்கும் பொழுது ஏன் இந்த பழமொழியை சொல்லி முருகப்பெருமானுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று சொன்னாங்கன்னா, அவர் கையில் வச்சிருக்கின்ற மணி என்பது ஆன்ம விளக்கமாகிய நாதம். நாதம்னா என்ன? சவுண்ட், ஒலி. அதனால் நாதத்திற்கு மேல் ஒன்றும் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லப்பட்டதுதான் இதற்கான அர்த்தம். அதுதான் அவர் கையில் வைத்திருக்கின்ற மணிக்கான அர்த்தம். மேலும் அவரிடம் காட்டப்பட்ட பல ஆயுதங்களுக்கும் பல அடையாளங்களுக்கும் பல உண்மை பொருள் உண்டு. அவர் கையில இருக்கு பார்த்தியா வஜம், அது கீர்த்தியை குறிக்கும். அவரிடம் இருக்கின்ற ரஜிதம் தயவை குறிக்கும். அவரிடம் இருக்கின்ற குக்குடம் மாச்சரியம் இல்லாத நிறைவை குறிக்கும். மாச்சரியம்னா போராமை இல்லாத நிறைவை குறிக்கும். அவரிடம் இருக்கின்ற பராகம் என்ற ஆயுதம் பாச நீக்கத்தை குறிக்கும். அவரிடம் இருக்கின்ற தண்டம் வைராக்கிய அறிவை குறிக்கும். அவர் வைத்திருக்கின்ற பானம் அன்பை குறிக்கும். அவரிடம் இருக்கின்ற அபயம் சமாதான உணர்ச்சியை குறிக்கும். அவரிடம் இருக்கின்ற வரதம் நிராபாரமாகிய ஆதரவென்னும் சகிப்புத்தன்மையை குறிக்கும். அவரிடம் இருக்கின்ற கடப்ப மாலை சர்வ தத்துவங்களையும் தன் கண்ட்ரோலில் வைத்து கண்டனம் செய்வதை குறிக்கும். ஏங்க முருகப்பெருமான இவ்வளோ வர்ணங்களோட இப்படி விசித்திரமா காட்டுறாங்க? ஏன் இப்படி முருகப்பெருமானை இவ்வளவு வர்ணங்கள் காட்டியும் இவ்வளவு விசித்திரமாகவும் கை 12 கால் 2 அப்படின்னு அவர்கிட்ட இருக்க நிறைய ஆயுதங்கள், கடப்ப மாலைகள், இன்னும் ஏராளமா ஏன் இவ்வளவு விசித்திரமா காட்டுறாங்க என்பது உங்களுடைய கேள்வி. ஆமாங்க. விசித்திர வடிவமானதும் மறதி முதலிய குணங்களுக்கு காரணமானதும் மாயைக்கு இருப்பிடமாக உள்ளதும் ஆன மூல பிரகிருதியாகிய மயில்தான் இதற்கு காரணம் என்று முருகப்பெருமான் சொல்லுகிறார். இதுல ஒரு சின்ன விஷயங்க, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஜீவராசிகள்ல எத்தனையோ விலங்குகள் இருக்கு, எத்தனையோ பறவைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் முருகப்பெருமானுக்கு மயிலை மட்டும் கொண்டு வந்து வச்சாங்க? நல்ல கேள்வி, நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. எத்தனையோ பறவைகள் இருக்கும் போது ஏன் முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட மயிலை அடையாளமாக காட்டினார்கள் என்பது. இதுல நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே வள்ளல் பெருமான் நமக்கு கற்பித்ததை அப்படி நம்ம படிச்சுக்கிட்டு போறோம். இதை ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்ட பிறகு அடுத்த சில நிமிடங்கள்ல இதை பத்தி நம்ம விரிவான, அதாவது எளிமையா புரிகிற மாதிரி நான் விளக்க போறேன். அப்ப பார்த்தா இது தெரிஞ்சிடும். எதற்காக முருகப்பெருமானுக்கு மயிலை வாகனமாக காட்டப்பட்டது என்றால், மயிலின் மேல் சுவாமி ஏறி இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, பிண்டம். பிண்டம்னா நம்மளுடைய உடல், அண்டம்னா இந்த பிரபஞ்சம். பிண்டம் அண்டம் ஆகிய இந்த தேகத்திலும் இந்த அண்டத்திலும் மூலாஞான காரணமாய் உள்ள கேவலமாகிய பிரகிருதி மாயையின் அசுத்த கேவலமாகிய அசுத்தா சுத்த மகா அகங்காரம் என்னும் ராட்சச அம்சமான சூர தத்துவம் அதன் சேதாரமான மூவகை தத்துவத்தோடு அஞ்ஞான திசையில் நமது ஆன்ம அறிவையும் பிண்ட விளக்கமான நமது உடலையும் விஷய விளக்கமான நமது இந்திரியங்களையும் நாடி விளக்கமான எந்திரியங்களையும்
பிராணன் விளக்கமான நமது உயிரையும் விழுங்கி தன் அரசு செலுத்தும். இந்த பிரகிருதி மாயை நம்மை இப்படியெல்லாம் செய்கிறது என்று உண்மையை புரிந்து கொண்டு இந்த பிரகிருதி மாயையை நாம் வதைக்க தொடங்கினால், அந்த மாயையை வதைக்கும் போது மகா மாயை மாமரமாகவும், மாச்சரியம் கோழியாகவும், விசித்திர மாயை மயிலாகவும், மகாமதம் யானை முகமாகவும், அதிக்ரோதம் சிங்க முகமாகவும் விளங்கும். மேலும் சர்வ தத்துவங்களையும் இந்த மாயை தன்வசமாக்கி அகங்கார கொடிகட்டி அஞ்ஞான நாடகம் செய்தபோது, இந்த தத்துவ அகங்கரிப்பை அடக்கி நமது ஆன்மாவிற்கு பதி பசு பாசம் அனாதி நித்தியம் என்னும் சித்தாந்தத்தை விளக்கி காட்டுவதற்காக மாச்சரிய குக்குடத்தை வேதமாகிய கையால் அடக்கியும், விசித்திர மாயையாகிய மயிலை கீழ்ப்படுத்தி மேலிருந்து அடக்கியும், ஆபாச தத்துவங்களை சம்கரித்தும், சுத்த விஷய புவனமாகிய தேவலோகத்தை நிலைபெற செய்தும், இந்திரபதியான ரூபேந்திரனுடைய பெண்ணாகிய தாந்தார தத்துவம் என்னும் தெய்வானையை இடப்பால் அமைத்தும், இந்திரியங்களாகிய வேடர்களின் கண்ணில் புலப்படாமல் மானினது கர்ப்பத்தில் உண்டான வள்ளியாகிய சுத்த மனத்தை வளத்தில் வைத்தும், நவதத்துவ காரணமாகிய 9 கோள்களாகிய வீரர்களை சமீபத்தில் நிறுத்தியும், சகல கேவலங்களுக்கும் நினைப்பு மறைப்பு இடையில் விவேக வடிவாகவும், பாதம் முதல் நாபி வரை உஷ்ண உருவாகவும், நாபி முதல் கண்டம் வரையில் ஆதார நாடி உருவாகவும், கண்டம் முதல் புருவமத்தி வரையில் மணி உருவாகவும், உச்சியில் ஒளி உருவாகவும், புத்தியில் சுத்த அறிவாகவும், அனுபவத்தில் நித்தியமாயும், எங்கும் நிறைவாயும், கோணத்தில் ஆராயும், எக்காலங்களில் மதங்களில் ஆராயும், சமயத்தில் ஆராயும், ஜாதியில் ஆரின் கூட்டமாயும் விளங்குகின்ற உண்மை கடவுளே சுப்பிரமணியம். என்ன பங்காளி, ஏதோ புரியுற மாதிரி சொல்லிங்கன்னு பார்த்தாக்க கட்ட 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 கட்டன்னு போயிட்டீங்க. எனக்கும் புரியல, பார்க்குற என் மக்களுக்கும் புரியாது. இதை தெளிவா நல்லா அழகா சொல்லுங்க. சரி, நீங்க கேட்குற மாதிரி புரிகிற மாதிரி நல்லா பொறுமையா விளக்கி சொல்றேன். நல்லா நுட்பமா கவனிச்சுக்குங்க. முருகப்பெருமானிடம் இருக்கின்ற மயிலை பற்றி முதல்ல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். அதாவது பிண்டம்னா நம்மளுடைய உடலுங்க, அண்டம்னா இந்த தெரியும், அண்டம்னா என்னன்னு தெரியும், இந்த பிரபஞ்சம். இந்த 2 இடத்திலும் மாயையினுடைய செயல் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது இந்த மகா அண்டத்திலும் மாயையினுடைய செயல் அதிகமாக இருக்கு. இந்த பிண்டமாகிய நமது உடலிலும் மாயை அதனுடைய செயல் ரொம்ப அதிகமாக செய்யுது. இந்த மாயை நம்மளை என்னதான் அப்படி செய்யுதுன்னு பார்க்கணும்னு வச்சுக்கிங்களேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்க. இந்த மாயை நம்மளை அப்படி என்னதான் செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்ஞான திசையில் நமது ஆன்ம அறிவை கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு இருளை நோக்கியே இந்த மாயை நமது ஆன்ம அறிவை கொண்டுகிட்டே போகும். அஞ்ஞான திசையில் நமது ஆன்ம அறிவையும், பிண்ட விளக்கமான நமது உடலையும், நமது அறிவு மட்டும் கிடையாது, நமது உடலையும் அஞ்ஞானத்தை நோக்கியே இந்த மாயை கொண்டுகிட்டு போகும். மேலும் விஷய விளக்கமான நமது இந்திரியங்களையும், இந்திரியம்னா என்ன, கண்ணு, மூக்கு, வாயு, காது, இதெல்லாம் இந்திரியங்கள். விஷய விளக்கமான இந்திரியங்களையும், நாடி விளக்கமான எந்திரங்களையும், பிராண விளக்கமான நமது உயிரையும் விழுங்கி இந்த மாயை தன் அரசு செலுத்தும். எதையுமே செய்ய விடாது. கண்ணு, காது, வாயு, மூக்கு, நாடி, நரம்பு, உன்னுடைய உயிர் அதையும் தாண்டி ஆன்மா, இந்த உடல், அது எல்லாத்தையுமே மாயை கண்ட்ரோல்ல வச்சு அது அப்படி கொண்டுகிட்டே போகும். சரியா? இப்படியெல்லாம் இந்த மாயை நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதே என்று நாம் உண்மையை புரிந்து கொண்டு, இந்த மாயையே நம்ம வெல்ல நினைக்கிறேன்னு வச்சுக்க. இந்த மாயையை நம்ம வெல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நம்ம வெல்லணும்னு நினைச்சோன்னா இந்த பிரகிருதி மாயை என்ன ஆகுதுன்னு கேட்டா, மகா மாயையாகவும் விசித்திர மாயையாகவும் விரிய தொடங்கும். அப்படி நாம் இந்த மாயையை வதைக்கும் போது மகா மாயை மாமரமாகவும், ஏன்னா முருகப்பெருமானுடைய சூரதத்துவத்துல மாமரம் இடம்பெற்றிருக்கும். சரியா? அப்படி நாம் மாயையை வதைக்கும் போது மகா மாயை மாமரமாகவும், மாச்சரியம் கோழியாகவும், ஆச்சரியம்னா போராமன் பேரு, அந்த போராமையை நம்ம ஒழிக்கணும். அந்த போராமையும் மாயையினுடைய ஒரு இதுதான். அந்த போராமையை ஒழிக்கும் போது அது கோழியாகவும், அந்த விசித்திர மாயை அதை நாம் ஒழிக்கும் போது அது மயிலாகவும், மகாமதம் யானை முகமாகவும், அதிக்ரோதம் சிங்க முகமாகவும் விளங்கும். மேலும் சர்வ தத்துவங்களையும் தன்வசம் ஆக்குதுன்னு சொன்ன இந்த மாயை, அதாவது அஞ்ஞான திசையில் நமது ஆன்ம அறிவையும், பிண்ட விளக்கமான நமது உடலையும்,
நாடி விளக்கமான நம்ம எந்திரியங்கள் நிறைய சொன்ன பார்த்தீங்களா, இதை எல்லா தத்துவங்களையும் தன்வசமாக்கி அகங்கார கொடி கட்டி அஞ்ஞான நாடகம் செய்து நம்மளை மரணமடைய செய்விப்பது தான் இந்த மாயையினுடைய வேலை. சரியா? இந்த மாயையினுடைய தத்துவ அகங்கரிப்பை அடக்கி நமது உடலில் இருக்கும் இந்த ஆன்மாவிற்கு பதி பசு பாசம் அனாதி நித்தியம் என்னும் சித்தாந்தத்தை விளக்கி காட்டுவதற்காக இந்த விசித்திர மாயையாகிய மயிலை கீழ்ப்படுத்தி மேலிருந்து அடக்கி இந்த ஆன்மா பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சுவாமியின் மீது மயில் ஏறினார். சுவாமி மயிலின் மீது ஏறினார் சொல்லப்பட்ட. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாயையை அடக்கி இந்த ஆன்மாவிற்கு பதி பசு பாசம் என்பதை விளக்கி காட்டி அதை அறிவு பொருளாக ஆக்கி அதை மேலும் ஒளி பொருளாக ஆக்கி இந்த மாயை தான் மயில், இந்த மாயையை கீழ்ப்படுத்தி அதன் மீது இந்த ஆன்மா பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஏன்னா முருகபெருமான் என்பவர் யாரு? அவர் சுத்த அறிவு, சுத்த ஆன்ம அறிவு. அந்த மயிலின் மீது நாம பயணம் செஞ்சா மட்டும்தான் நமக்கு மரணம் வராது. அதனால் இந்த விசித்திர மாயையாகிய மயிலை கீழ்ப்படுத்தி மேலிருந்து அடக்கி இந்த ஆன்மா பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சுவாமியின் மீது, அதாவது முருகப்பெருமான் மயிலின் மீது பயணம் செய்தார் என்று சொல்லப்பட்டது. மேலும் முருகப்பெருமானிடம் இருக்கும் மயில் என்பது மாயை. நல்லா புரிஞ்சுக்கணும். முருகப்பெருமான் எதன் மீது பயணம் பண்றாரு? மயில் மீது. மயில் என்பது என்ன? மாயை. மாயையின் மீது பயணம் பண்ற. ஏன்னு கேட்டா அந்த சுத்த அறிவு அந்த மாயையை அடக்கி அது மேல பயணம் பண்ணுது. நாம் மாயையை தன் வசப்படுத்தணும். நாமளும் மாயையை தன் வசப்படுத்தி அதன் மீது பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய சர்வ தத்துவங்களையும் இந்த மாயை தன்வசப்படுத்தி நமக்கு மரணத்தை தந்துவிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். இப்ப இருக்கிற சில ஆன்மீக பாடகர்கள், எழுத்தர்கள், இவங்கெல்லாம் சில பாடல்லாம் பாடுவாங்க, கேட்டிருப்போம். உங்களுக்கு கூட அந்த பாடல் தெரியுமே, பாடுங்க. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. அதனால நீங்க ராகமே பாருங்களேன், பாருங்க. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லைன்னு. வேல் என்பது சுத்த அறிவு என்பது நமக்கு தெரியும். அப்ப மயில் என்பது மாயை. அதாவது வேலுண்டு வினை இல்லை என்றால் ஒரு நியாயம், மயிலுண்டு பயம் இல்லைன்னா என்ன நியாயம்? அப்ப மாயை தத்துவங்கள் எல்லாத்தையும் புடிங்க தன்னரசு செலுத்திக்கிட்டு இருக்கு. விவரமே அறியாம இவங்க பாடுறது. அவர்கிட்ட இருக்கிறது என்ன பொருள், எதற்காக பெரியோர்கள் அதெல்லாம் வச்சாங்கன்னு தெரியாம வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என்னத்தையாவது பாடிட்டு போறது எனக்கு நானு. சரிங்களா? மயில் தான் மாயை. மாயை நமக்கு துணை இருக்கிறது, நமக்கு பயம் இல்லை என்று இவங்கெல்லாம் பாடுறாங்க. சரிங்களா? அப்போ முருகப்பெருமான் அரக்கர்கள்ட்ட போர் செஞ்சாருன்னு சொல்றாங்கல்ல. போர் செஞ்சதோடு மட்டும் இல்லாம தேவலோகத்தையே காத்தாருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன நிஜமாலுமே முருகப்பெருமான் கத்தி சில ஆயுதங்களை எடுத்துட்டு போயிட்டு குதிரையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க போர் செஞ்சதெல்லாம் உண்மையா? முருகப்பெருமான் அரக்கரிடம் போர் செய்து தேவலோகத்தை நிலைப்பெற செஞ்சாங்களே, அவர் உண்மையிலே கடப்பாறை கழி கட்டை யானை சேனை இதெல்லாம் எடுத்துட்டு போய் போருக்கு போனாரான்னு கேக்குறீங்க. ஆமாங்க. அது உண்மையிலே என்னன்னா, விசித்திர மாயையாகிய மயிலை கீழ்ப்படுத்தி மேலிருந்து அடக்கியும் ஆபாச தத்துவங்களை சம்ஹரித்தும் சுத்த விஷய புவனமாகிய தேவலோகத்தை நிலை பெற செய்வதுதான் அந்த போர். இன்னும் அதை நல்லா நுட்பமா விளங்கிக்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கேன். மாயையை அடக்கணும். முதல்ல மாயையை அடக்கினால்தான் அக்கிரமத்தில் செல்லும் நமது தத்துவங்களை கண்டிக்க முடியும். கண்ணுனா நல்லதான் பார்க்கணும், காதுனா நல்லதான் கேட்கணும், வாயினா நல்லதான் சாப்பிடணும். அது மாதிரி நாம என்ன பண்ணணும்னா அக்கிரமத்தில் செல்லுகின்ற நமது தத்துவங்களை கண்டிச்சாதான் மாயை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆபாச தத்துவங்களை சம்காரம் செய்தால்தான் சுத்த விஷய புவனமாகிய தேவலோகத்தை நிலைபெற செய்ய முடியும். அதாவது நமது ஆன்மா பெற வேண்டியதை பெற்று பரலோக ஒழுக்கமாகிய சித்தி முத்தியை அடைய முடியும். அதுதான் தேவலோகத்தை நிலைபெற செய்தது. நாம மாயையை கண்ட்ரோல் பண்ணாதான் நமது ஆபாசங்களை கண்டிக்க முடியும். இந்த முக்கியமா தத்துவ சம்காரம் செய்யணும். அதெல்லாம் செஞ்சாதான் நமது ஆன்மா பெற வேண்டிய லாபத்தை பெற்று பரலோக ஒழுக்கமாகிய சித்தி முத்திகளை அடைய முடியும். அதுதான் தேவலோகத்தை நிலவரை செய்வது என்பது பொருள். நம்மளுடைய இடம் அதுதான். அந்த இடத்துல நாம இருக்கணும்னா நாம இந்த மாயை இது பண்ணணும். அதுதான் முருகப்பெருமான் அரக்கர்களிடம் போர் செய்து, இந்த அரக்கர்கள் யாருன்னு கேட்டா இவங்க தான். இவர்களை நம்ம வென்றால் தான் நமது ஆன்மா பெற வேண்டியதை பெற்று பரலோக ஒழுக்கமாகிய சித்தி முத்திகளை பெற்று எக்காலத்திலும் அழியாத நிலையை நாம பெற முடியும். முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டின்னு காட்டுறாங்க. அதுல ஒன்று வள்ளி ஒன்று தெய்வானை.
கடவுள் வந்து பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, கடவுளுக்கே 2 பொண்டாட்டினா சாதாரண மனித நம்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ உன்னை கட்டிக்க உன்னை வச்சுக்கன்னு சொல்றான். கடவுளுக்கே 2 பொண்டாட்டின்னும் போது நமக்கு வந்து அது குற்றம் இல்லை. கடவுள் பொண்டாட்டியோட தான் வாழுறாரா? நல்ல நல்ல அருமையான கேள்வி இது. சொல்கிறேன். உங்களுக்கு இருந்த சந்தேகம் எனக்கும் வந்து சின்ன வயசுலாம் இருந்திருக்குங்க. அப்புறம் கல்லூரி காலம் அப்படிலாம் கேட்கும்போது கேட்டிருப்பேன், என்னடா இது கடவுளுக்கே 2 மனைவிகளான்னு கேட்கும்போது இதற்கான தெளிவான விளக்கம் கொடுத்தவர் நம்மளுடைய வள்ளல் பெருமான் தான். அதாவது 2 மனைவி என்பது என்னன்னா, இந்திரபதியான ரூபேந்திரனின் பெண்ணான தெய்வானையை மனைவியாக்கியதும் ஏழை பெண்ணாகிய வள்ளியை மனைவியாக்கியதும் உண்மையில் என்னன்னா, தெய்வானை என்பது தாந்தார தத்துவம், வள்ளி என்பது நம்மளுடைய சுத்த மனம். இத வள்ளல் பெருமான் சொல்றாங்க, இந்திரபதியான ரூபேந்திரனுடைய பெண்ணாகிய தாந்தார தத்துவம் என்னும் தெய்வானையை இடபால் அமைத்தும் இந்திரியங்களாகிய வேடர்களின் கண்களில் புலப்படாமல் மானினது கர்ப்பத்தில் உண்டான வள்ளியாகிய சுத்த மனத்தை வலத்தில் வைத்ததும் ஆகும். நம்முடைய சுத்த மனம்தான் பங்காளி வள்ளி. வேடர்கள் என்பது நம்மளுடைய 5 புலன்கள். இந்த 5 புலன்களுக்கு நம்மளுடைய மனசை போய் கொடுத்தனா, சுத்த மனசை கொடுத்தனா கேட்டா வேட்டையாடி தனக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி செஞ்சு விட்டு போயிடுவாங்க. நம் மனதை 5 புலனிடம் கொடுத்தால் அது தனக்கு விரும்பியதை செய்து நம்மையும் அழித்து விடும். அதனால் நாம் நம் மனதை வேடர்களாகிய இந்த இந்திரியங்களுக்கு புலப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இத பெருமானார் ஒரு பாடலிலே சொல்றாங்க, தூய நெஞ்சமே சுகம் பெற வேண்டில் சொல்லலுவாம் அது சொல்லலவென்றால் காய மாயமான் கான் செறிந்துளவும் கல்வர் 5வரை கைவிடுத்ததன் மேல் பாய ஆணவ பகைக்கெட முறுக்கி பகலிரா இலா பாங்கரி நின்றே ஆய வானந்த கூத்தடை பரமகாய சோதி கண்ட மறுதல் அணியே என்று பாடுகிறார். மேலும் இன்னொரு பாடல்ல, உலகம் பரவும் பொருள் என்கோ உறவென்கோ கலகம் பெரும் 5 புலன்கள் வென்றுயரும் கதி என்கோ திலகம் பெரு நெய் என்றுலகும் சிவமென்கோ இளங்கைகர அம்பர நிந்தனை என்கென என்று பாடுகிறார். ஆனால் நம்மளுடைய உலக பொதுமறை தந்த தமிழ் பிதாமகனாகிய திருவள்ளுவர் பெருந்தகையும் சொல்கிறார், ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார். ஆமை போல் எப்படி ஆமை இருக்கிற 5 கையை சறுக்குன்னு உள்ள எடுத்துக்கு பாத்தீங்களா? ஆமை போல் 5 புலன்களை அடக்கி செயலாற்றினால் அது 7 பிறவிக்கும் அரணாக காத்து நிற்கும் என்கிறார். அதனால் முருகபெருமானின் 2 மனைவியாக காட்டப்பட்டது தாந்தார தத்துவமும் சுத்த மனமும் தான். இதைதான் வள்ளி தெய்வானையாக காட்டினார்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்பட்டவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது முருகபெருமானிடம் 9 வீரர்கள் இருப்பதாக சொல்றாங்க இல்லையா? அந்த 9 வீரர்கள் என்னன்னு வள்ளல் பெருமான் அதை தெளிவா வந்து முருகபெருமான் தத்துவத்துல சொல்றாங்க. முருகபெருமானிடம் 9 வீரர்கள் வைத்திருந்தார்களே, அது என்ன? 9 வீரர்கள் என்பவர்கள் நவதத்துவ காரணமாகிய 9 கோள்களையே 9 வீரர்களாக காட்டப்பட்டது. அதாவது 9 கோள்களையே 9 வீரர்களாக காட்டப்பட்டது. நாம் நமது 5 புலன்களையும் அடக்கி வென்றால்தான் 9 கோள்களாகிய வீரர்களை சமீபத்தில் நிறுத்தி, இதெல்லாம் வென்றாதான் அந்த கோள்கள் எல்லாம் நம் பக்கம் கேட்கும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், என்னை நாடி வந்த வினைதான் என்னை என்ன செய்யும், நம்ம பெரியவர்கள் பாடுறாங்களே, இவர்கள் அனைவரும் 5 புலன்களை வென்றவர்கள். நாம் 5 புலன்களை அடக்கி வென்று விட்டால் இந்த நவ கோள்கள் நம் மீது கேட்கும், நம் சொல்லை கேட்கும், நம் பேச்சை கேட்கும். அதுதான் நாம் 5 புலன்களையும் அடக்கி வென்றால்தான் 9 கோள்களாகிய வீரர்களை சமீபத்தில் நிறுத்தி சகல கேவலங்களுக்கும் நமக்கு நினைப்பு மறைப்பு உண்டாக்குது பாத்தியா? இதுவும் இந்த கோள்களுடைய வேலைதான். நினைப்புக்கும் மறைப்புக்கும் இடையில் விவேக வடிவாகவும், பாத முதல் நாபி வரை உஷ்ண உருவாகவும், நாபி முதல் கண்டம் வரையில் ஆதார நாடி உருவாகவும், கண்டம் முதல் புருவ மத்தி வரையில் மணி உருவாகவும், உச்சியில் ஒளி உருவாயும், புத்தியில் சுத்த அறிவாயும், அனுபவத்தில் நித்தியமாயும், எங்கும் நிறைவாயும், கோணத்தில் ஆராயும், எக்காலங்களில் மதங்களில் ஆராயும், சமயத்தில் ஆராயும் விளங்குகின்ற உண்மை கடவுளே சுப்பிரமணியம். அதனால் சுப்பிரமணியர் முருகபெருமான் என்பது அவரு பிண்ட விளக்கம் உடையவர்.
அண்ட விளக்கம் உடையவர் கிடையாது. இப்ப ஐவராதிகள்லாம் நமது பிண்டத்தில் இருக்கிறார்கள், அண்டத்திலும் இருக்கிறார்கள். முருகபெருமான் பிண்டத்தில் மட்டுமே இருக்கிறார். இதோட இந்த முருகபெருமான் தத்துவம் முடிஞ்சு போச்சுன்னா கிடையாது. இது எத்தனை பகுதிகளா வெளியே வரும் தெரியாது. ஏன்னா பெருமானார் இதை பற்றி ஒரு நெடிய இதை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இன்னும் மேல வந்து அப்பனுக்கே பாடம் புகட்டின முருகன் பிரம்மாவை சிறையில வச்சது என்ன, அவர் கோச்சிக்கிட்டு பழனிக்கு வந்தது என்ன, அவருக்கு ஏன் அறுபடை வீடு இருக்கு, இன்னும் எக்ஸெட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அதனால இது எத்தனை பகுதிகளா வெறும் தெரியல. நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை இப்பதான் நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். நிச்சயம் வந்து தொடர்ந்து நாம வந்து இந்த காணொளிகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதிவிரைவில் அடுத்த காணொளிகள் வரும். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகம் தழைக்க.